ஹாய் மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல ஒரு பெஸ்ட்டான மேட்ச் பார்க்க போறோம். கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ்ன்னே சொல்லலாம். சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்சிபியை பத்தியே பார்த்துருவோம். ஓகேவா? அவங்களுக்கு என்னங்க தேவை இருக்கு? அவங்க ஆக்ஷன்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லைனப் ஆன் பேப்பரும் சரி, ஃபீல்டும் சரி செட் ஆயிட்டாங்க. போன மேட்ச் வந்து ஜேக்கப் டஃபி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஹெசல்வுட் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்தாலும் எந்த மாதிரி காம்பினேஷனில் போவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், ரொமாரி ஷெப்பர்டு, ஃபிலிப் சால்ட்டு, ஹெசல்வுட், ஜேக்கப் டஃபி. எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் டஃபி எடுத்துட்டு ஹெசல்வுட்டை தான் உள்ளே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ சீனியர் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேண்டி. மற்றபடி அவங்க டீம் செட்டுங்க. ஓப்பனிங் ஃபிலிப் சால்ட் கொஞ்சம் இப்படி தான் இருக்காரு. பட் ஆடிடுவார்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, சேஸ் மாஸ்டர், கிங் ஆஃப் கிங்ஸு. அப்புறம் வர ஜிதேஷ் சர்மாவாக இருக்கட்டும், டிம் டேவிட்டாக இருக்கட்டும், ரொமாரியோ ஷெப்பர்டாக இருக்கட்டும், குர்னால் பாண்டியா இருக்கட்டும், அவங்க லைனும் பாருங்கள். கிட்டத்தட்ட 7 பேர் வரைக்கும் பேட்டிங் செட் ஆகி நிற்கிது. பவுலிங்லேயும் ஹெசல்வுட், புவி, மேபி ஹெசல்வுட் இல்லாட்டி ஜேக்கப் டஃபி, ரொமாரியோ ஷெப்பர்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் பரவாயில்ல, அவர் தான் ரன் அடிச்சு கொடுத்தாரு உங்களுக்கு. அது போக சுயா சர்மா இருக்காங்க. எனக்கு அந்த ஒரே ஒருத்தர் தாங்க. அபிநந்தன் சிங்க்கு பதிலாக மங்கேஷ் யாதவ் ஆடிட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எஸ்டையால் ஹெசல்வுட் இல்லைங்கிற பெரிய ஓட்டை இருக்குது உங்களுக்கு. அந்த ஒன்று தான் ஹோல்ஸ் உங்களுக்கு. மற்றபடி டீம் செட் ஆகி தான் இருக்குது. அதுக்கு பதில் அபிநந்தன் சிங் எட்டுன்னு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டார் போன தடவை. பட் பரவாயில்ல, நீங்கள் மங்கேஷ் யாதவ் லெஃப்ட் ஹேண்ட் தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்டையாலுக்கு பதில். ஏன்னா உங்களுக்கு ஜேக்கப் டஃபி இல்லாட்டி ஹெசல்வுட் இல்லாட்டி ஜேக்கப் டஃபின்னு உங்களுக்கு ஆள் இருக்காங்க. பட் அந்த ஒரு பவுலர் எஸ்டையாலுக்கு பதில்னா நீங்கள் மங்கேஷ் யாதவ் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ தெரியல எப்படி லைனப்பில் போவாங்க அப்படின்னு. அவங்க ஸ்பின்னர் பிரச்சனையே இல்லைங்க. குர்னால் பாண்டியா இருக்காரு, சுயா சர்மா இருக்காரு. குர்னால் பாண்டியா ஸ்பின்னர் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா 150 ஸ்பீடில் போல ஒரு ஸ்பின்னராக மீடியம் பேசர்னே வச்சுக்கலாம். அவரை கொத்துன்னு கொத்தி எடுத்துருவாருன்னு வைங்களேன். ஸோ அவங்க டீம் வந்து செட் ஆகி தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் சிஎஸ்கேக்கு வருவோம். மனசு சொல்லுது சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு. பட் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ். அப்பர் ஹேண்ட் அவங்களுக்கு தான். சிஎஸ்கேலாம் என்ன மாற்றம் பண்ணணும்னா, முக்கியமாக அவங்க ஜேமி ஓவர்டனை எடுத்துகிட்டு வந்தே ஆகணுங்க. சரி, ஃபர்ஸ்ட்லேருந்தே போவோம். சாம்சங் கிளிக் ஆகும். அவர் அந்த நேச்சுரல் கேமை அடித்தான் ஆகணும். அந்த பேக் ஃபுட் எடுத்து போகக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஒரு 2 hours 3 hours ஆடிட்டு அதுக்கப்புறம் அவர் பிக்கப் பண்ணிட்டு போகணும். அது வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட் தான் மேக்கப் பண்ணணும். ஏன்னா 2 பேர் தான் ஓப்பனிங் இறங்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க 2 பேர். அதுக்கடுத்து ஆயுஷ் மத்தே நல்ல டச்சில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஸ்பின்னர் அகேன்ஸ்டாக தாங்க கொஞ்சம் ட்ரபிள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை மட்டும் அவர் கரெக்ட் பண்ணி ஆடணும். மூணாவது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைனப்பில் சர்ஃப்ராஸ் கான் நல்ல டச். 2 மேட்சுமே நல்லாவே ஆடி இருக்காரு. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். வழி இல்லை. 2 பேருக்கும் 15 கோடி கொடுத்து உட்கார வைக்கிறது அவங்க ஆட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆடுவாங்க கண்டிப்பாக. அப்புறம் சிவம் துபே, பிரிட்டிஷ் வந்து வருவாருன்னு சில மீடியா சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் சில பேர் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் டிசி மேட்ச்சுக்கு தான் அவைலபிலிட்டின்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரில. மேபி நமக்கு டாஸ் போடுற டைம் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தோனி அதே மாதிரி தான். இன்னும் ஒரு 3 weeks 4 weeks இருக்க மாட்டாங்கிற மாதிரி தான் சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்துடுவாருங்கிறாங்க. தெரியல. சரி, தெரியாத மாதிரியே நம்ம அந்த லைனப்லேயே போவோம். சர்ஃப்ராஜ், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், சிவம் துபே கண்டிப்பாக மிடில் அவர் வந்து ஆடியே ஆகணும். ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் கேமை. ஸோ அதுக்காக தலைவன் வந்து அந்த இடத்துல வச்சு தான் ஆகணும் ஸ்பின்னர் டேக்கிள் பண்ணுறதுக்கு. இன்னொரு இது பார்த்தேன், மேட்சப் பார்த்தேன். குர்னால் வெர்சஸ் சிவம் துபேல சிவம் துபே 6 அடிச்சது இல்லையா குர்னால. கரெக்டாக ஒரு ஸ்பின்னர்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் பேசர் தான், அடிச்சதே இல்லையா. இது ஒரு மேட்சப் நான் பார்த்தேன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரவங்க பூரா பவுலிங்லேயே போயிடுதா. நூர் அகமது, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ், மேட் ஹென்ரி. இங்கே தாங்க அந்த இன்னொருத்தர் அந்த ஒருத்தர் வந்து ஜாமி ஓவர்டனை வச்சுக்கோங்க. அகில் ஹுசைனை டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வர பாருங்க. ஓப்பனிங் பவர் பிளேயில் மேட் ஹென்ரியும் அகில் ஹுசைனையும் ட்ரை பண்ணி பார்த்தலாம். வேறு வழியில் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். என்னை கேட்டால் ராமகிருஷ்ணா கோஷே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இவங்க பெஞ்சில் உட்கார வச்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தலாம். டெத்துக்கு ஒரு இதுக்கு மேட் ஹென்ரியே உட்கார வச்சுருங்க. நான் கோஷை கொண்டு கேட்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லு. ஸ்விங் இருந்துச்சுன்னா மேட் ஹென்ரி டெட்லி தான். அவரோட போடுற பேஸுக்கு ஈஸியாக கணிச்சு அடிச்சுட்டு போயிடறாங்க எல்லாருமே, ஸ்விங்கு கிடைக்கலனா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. அதே பேஸ் தான் வரும். பட் அந்த லைன்லேருந்து பிடிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுவீங்க, அகில் ஹுசைன், மேட் ஹென்ரி ஆட வச்சாங்கன்னா ஓப்பனிங் அந்த பவர் பிளே ஓவர்ஸ் இவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது கம்போஜ், கலீல் அகமது, அப்புறம் ஜாமி ஓவர்டனு, நூர் அகமது இப்படி கொண்டு போயிடும். என்னை கேட்டால் ராமகிருஷ்ண கோஷையும் ஸ்ரேயாஸ் கோபாலையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்ரேயாஸ் கோபால் டொமஸ்டிக்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு.
ராமகிருஷ்ணா கோல்ஸ் டெத்தில் டொமஸ்டிக்கில் நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 பேரோட தான் ஃபாரின் பிளேஸ் போனது, அதே மாதிரி போங்க. 3 பேர் போதும். ஜாமியா ஓட்டன், அகில் ஹசன், நூர் அஹமது. மீதியெல்லாம் நம்ம இந்தியன் பிளேஸ் தூக்கி உள்ளே போட்டு ஆட வைக்கலாம். பிரசாந்த் வீருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ப்ளஸ் ஓவர்ஸும் கொடுக்கணும். ருத்ராஜ் கைக்வாட் வந்து சீமஸை ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்பின்னர்ஸையும் ட்ரஸ்ட் பண்ணி ஓவர் கொடுத்தே ஆகும். சின்ன கிரவுண்டு தான், அடித்தா வெளியே போயிருந்தான். பட் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லைங்க. ஏன்னா இனிஷியல் ஃபேஸ்லேயே ட்ரை பண்ணி டீம் செட் பண்ணி வச்சா தான் அடுத்து கொண்டு போக முடியும். இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், உர்வில் பட்டேல் எங்கடா போனான்னு. ஆடுறதுக்கு பிளேயிங் லெவனில் வந்து எங்கே போய் மாற்றுவீங்க? மேபி கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரில் ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு வேணால் உர்வில் பட்டேலை எடுத்துகிட்டு வரலான்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இப்போ ட்ரை பேஸில் தான் இருக்குது. ஸ்டில் பவுலிங் கன்சர்ன்ஸ், வீக்னஸ் இருக்கத்தான் செய்யுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்பென்சர் ஜான்சன் வேறு 23 ஏப்ரலா அந்த டைமில் ஏதோ வர மாதிரிலாம் போட்டிருக்கு. எப்பா நீ வரவே வேண்டாம் சாமி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆல்ரெடி மேட்டன்ட்ரியே பிறக்காங்க, நீ வந்து இன்னொரு 60 ரன்னு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பாருங்கள். நேற்று போன மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட, பஞ்சாப் கிங்ஸோட பேக்கப் பிளேயர்ஸ்லாம் யாராவது தெரியுமா? மிச்சுல் ஓவனு, அஸ்மத்துல்லா உமர்ஜாயி பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு லாக்கி ஃபர்கூசன் வெளியே இருக்கார், இன்னும் உள்ளே வரல, பார்த்துக்கோங்க. இத்தனை பிளேயர்ஸ் வெளியே இருக்காங்க. பேக்கப்லேயே அவங்களுக்கு பாருங்கள் செட் ஆகிருக்கு அந்த டீமு. நம்ம டீமில் யார் பேக்கப்புக்கே நீங்கள் எங்கே தேடுறீங்க உட்காந்து? அந்தளவுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க சிஎஸ்கே. 2 மேட்ச் ஆச்சு. இதுக்கு மேலேயே அவங்க வந்து ஏதாவது ஒரு ரைட் காம்பினேஷன் கண்டுபிடிக்கலன்னா கஷ்டம் தான் இந்த வருஷம். கப் அடிக்கிறதுல பிளேயர்ஸ் போகிறதே கஷ்டம் தான். லைனப்பை கரெக்டாக கொண்டு வரணும் சிஎஸ்கே, அவ்வளோதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்சிபி தான் அப்பர் ஹேண்ட், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. பட் உள்ளுக்குள்ளார சிஎஸ்கே ஜெயிச்சு ஆர்சிபியோட வின்னிங் ஸ்ட்ரீக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்க அப்படின்னு தோணுது. இதில் வந்து ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியாதுங்க. பார்க்கலாம் இன்றைக்கி மேட்ச். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா, லைனப் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.